குட்டி விநாயகர் கதை. ஒரு காலத்தில் அழகான கைலாச மலையில் அம்மா பார்வதி மற்றும் அப்பா சிவன் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் பார்வதி அம்மாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. எனக்கு ஒரு நல்ல அன்பான குழந்தை வேண்டும் என்று நினைத்தார். அவர் மஞ்சளால் ஒரு குட்டி குழந்தை உருவாக்கினார். அதற்கு உயிர் கொடுத்தார். அந்த குட்டிதான் நம்ம குட்டி விநாயகர் அம்மாவை காப்பாற்றிய குட்டி. ஒரு நாள் பார்வதி அம்மா குளிக்கச் சென்றபோது, கண்ணா, நான் வரும் வரை யாரையும் உள்ளே விடாதே என்றார். விநாயகர் சிரித்தபடி, சரி அம்மா என்று வாசலில் நின்றார். அப்போது அப்பா சிவன் வந்தார். உள்ளே விடு என்றார். ஆனால் குட்டி விநாயகர், மன்னிக்கவும் அம்மா, அனுமதி இல்லாமல் யாரையும் விடக்கூடாது என்றார். சிறிது குழப்பம் ஏற்பட்டது. பார்வதி அம்மா வந்ததும் எல்லாவற்றையும் விளக்கினார். அப்பா சிவனும் அமைதியானார். அந்த நாள் முதல் குட்டி விநாயகர் அனைவருக்கும் பிடித்த தெய்வம் ஆனார். கதை சொல்லும் பாடம்: அம்மா சொல்லை கேட்பது நல்லது. கடமை உணர்வு முக்கியம். அன்பும் பொறுமையும் பெரிய சக்தி பிள்ளைகளே. இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விநாயகர் வாழ்க என பதிவிடுங்கள்.